தங்கம் வாங்குவதற்கு நமது அரசாங்கம் ஏன் இஎம்ஐ விருப்பங்களை வழங்கவில்லை? பதிலாக சொத்துக்களின் தேய்மானத்திற்கு இஎம்ஐ விருப்பங்கள் எளிதாக கிடைக்கிறது. இதற்கு ஏதேனும் குறிப்பிட்ட காரணங்கள் உள்ளதா? உங்களுடைய கருத்து? அது அரசாங்கம் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். கோல்டு இஸ் அ கமாடிட்டி. ஆமா, அவ்வளவுதான். அது விற்கிறவங்க ரிவர்ஸ் இஎம்ஐ ப்ராசஸ் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஆத்தரைஸ்ட் அன்ஆத்தரைஸ்ட்ன்றது நீங்க பார்க்கணும். ஜுவல்லரிஸ் கடைகள்லாம் போட்டுன்னா அந்த ஸ்கீம் இருக்கு, கேள்விப்பட்டிருவீங்களா? சீட்டு 10 மாசம் சீட்டு, 11 மாசம் கட்டுங்க, 11 மாசம் ஃப்ரீ. இந்த செய்கூலி சேதாரம் இல்ல இல்லாம பாரு கரெக்டா கார்த்தி பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் முதல்ல சம்பளம் வாங்குனதுல இருந்து போட்டு எனக்கு 1 பவுண்ட் செயின் எடுத்தேன். ஆனா அது அத பத்தி எனக்கு தெரியாது, அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. சோ அது ஒரு இஎம்ஐ ஸ்கீம் மாதிரி தானே, மாசம் கட்டி நீங்க இது ப்ராடக்ட்டை வாங்கி இஎம்ஐ கட்டுறது இல்ல. ஏன்னா அது ஏன் நான் சொல்றேன், முக்கியமா சமீப காலத்துல கோல்ட் ப்ரைஸ் மிகவும் ஹை ஃப்ளக்சுவேஷன்ல இருக்குது. ஸோ ஒரு அன்ஸ்டேபிள் ப்ரைஸ் மெக்கானிசம் அதில் திடீர்ன்றது எங்கே இருக்குது. இப்போ மார்ச்சில் பார்த்தீங்கன்னா $2,700 ஒரு அவுன்ஸுக்கு, இப்போ $4,070 ஒரு அவுன்ஸுக்கு. ஸோ அன்ஸ்டேபிள் ப்ரைஸ். இதுக்கு நடுப்புற வீழ்ச்சியும் சந்திச்சிருக்கு, ஏற்றமும் சந்திச்சிருக்கு. ரைட், இஎம்ஐயில் போட்டால் நீங்கள் எப்படி அது இப்போ ஒரு கார் இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா பொதுவாக அந்த கார் ரேட் ஏறக்குறைய அந்த மாதிரி தான் இருக்கும். பிரைஸ் மெக்கானிசம் ஓரளவுக்கு ஃபிக்ஸ்டா தானே இருக்கும். இவ்வளோ ஒரு கோல்டோட பிரைஸ் மாதிரியோ சில்வர் பிரைஸ் மாதிரியோ வாலட்டிலிட்டி இல்லாத ஒரு கமாடிட்டி. இப்போ இஎம்ஐ ஒரு வீடு ஏறக்குறைய ஓகே, அது டிப்ரிஷியேட்டிங் அசெட். அது எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் டிப்ரிஷியேட்டிங் அசெட். ஒரு வீடா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, எல்லாமே வீடு அப்ரிஷியேஷன் இல்லையா? இட்ஸ் a depreciating asset. அப்படியே வேல்யூ குறையும் இல்ல. 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க 10 லட்சம் கொடுத்து வாங்கின வீடு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஏறுதுன்னா இன்ஃபிளேஷன்னால தான் அந்த ரேட் சொல்லுவேன் மொழிக. ஓகே, அது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்கு. இட்ஸ் டிப்ரிஷியேட்டிங். ஓகே, இட் டசன்ட் அப்ரிஷியேட். அதாவது 10 லட்சம் வீடு 1 கோடி வந்தாலும் அந்த நேரத்துல அது இன்ஃபிளேஷன் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எதனால அது போகுது? எஸ், கரெக்ட் தானே? அப்படிதானே பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இது அப்ரிஷியேட்டிங் அசெட். ஒரு அப்ரிஷியேட்டிங் அசெட்டுக்கு நீங்க இஎம்ஐ ஸ்கீம் எப்படி கொடுக்குறது? டிப்ரிஷியேட்டிங் அசெட் பாசிபிள், குறைஞ்சா வருது, பிரச்சனை இல்லை. இட் இஸ் ரிடியூசிங், இட் இஸ் அ பேலன்ஸ் இஸ் குட் ஃபார் யூ. அப்ரிஷியேட்டிங் அசெட்டுக்கு எப்படி நீங்க ஒரு இஎம்ஐ ஸ்கீம் கொடுக்க முடியும்ன்றதை யோசிச்சு பார்க்கணும். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். இன்வெர்டட் இஎம்ஐ தான் இந்த ஜுவல்லர் ஸ்கீம் இருக்குமே ஒழிய இதில் அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய எந்த வேலையுமே கிடையாது. அண்ட் கோல்டு ப்ரொடக்ஷன் நம்ம கையிலையும் கிடையாது.